ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு சம் பார்க்கலாம். பாஷா என்பவர் ஒரு வங்கியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி சம் இது 8500 கடனாக பெற்றார். 3 ஆண்டுகள், அதாவது எத்தனை வருஷம், 3 ஆண்டுகள் கழித்து 11050 கடனை செலுத்தினார் எனில் வட்டி வீதம் காண்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் கேட்குறாங்க. ஓகேங்களா, நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100. பின்றது அசல், அதாவது வாங்கின கடன் 8500. ஓகேங்களா, பி. அடுத்தது என்னன்றது எத்தனை ஆண்டுகள், என்ன 3 ஆண்டுகள். ஆறு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இது மொத்த தொகையாக கொடுத்துட்டாங்க. அப்போது அசல்லேருந்து மொத்த தொகையை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சு. இப்போ 11050. ஓகேங்களா, அதில் 8500 போச்சுன்னா எவ்வளோ அப்படின்னு கேட்குறேன். 0 5 10ல் 5 போச்சுன்னா 5, மீதி 10, 2550. ஓகேங்களா, 2550 ஈக்குவல் டு பி தெரியும் 8500. ஓகேங்களா, அடுத்தது என் 3 ஆண்டுகள், ஆர் நம்ம கண்டுபிடிக்கிறோம், அதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா, டிவைட் பை 100. பாருங்கள், 0 0 கேன்சல் பண்ணிடலாமா. இங்கே 4 3 3, 8 3 24, 1 5 3 15, 0. ஓகேங்களா, இங்கே ஒரு 85 85, ஒரு 85 85. அப்போது 1 இருக்குமா, மீதி 0. அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ, 10%. அவ்வளோதாங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்போவுமே இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜில் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா, சிம்பிள் சம் தான். கொஞ்சம் என்ன கொடுத்துருக்காங்கன்றத சரியாக கவனித்து போட்டிங்கன்னா கரெக்டாக ஈஸியாக டக்குன்னு போட்டுருங்க. ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள். இல்லை வேறு எந்த மாதிரி கொஷின்ஸ் வேணும்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். நான் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் போடுறேன். தேங்க்யூ.